ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தி நோட் புக். இது ஒரு நல்ல அழகான காதல் படம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும். காதல் கடைசி வரைக்கும் இருக்குமா இல்லையான்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியாது இல்லையா? அப்படி இருக்குமா இல்லையான்றத உணர்த்துற படம் தான் தி நோட் புக். இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மிஸ்டர் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் எடுத்துட்டு வர்ற நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் உங்களை தேடி வந்து சேரும். சரி, வாங்க கதையை பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. இவர் பேரு டியூக்கு. இவர் நல்ல லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றதுனால இவரும் ஒரு இடத்த கூப்பிடுறாங்க கதை சொல்றதுக்கு. அவரும் கிளம்புறாரு. இங்க ஒரு பாட்டியும் ஜன்னல்ல அப்படியே அழகு ரசிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இவரும் வர்றாரு. இந்த பாட்டிக்கு தான் இவர் கதை சொல்ல போறாரு. இவரும் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுட்டு இந்த கதையும் ஸ்டார்ட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கதையோட ஹீரோயின். நம்ம கதையோட ஹீரோ பேரு நோவா, ஹீரோயின் பேர் ஆலி. இங்க ஒரு விதமா ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கிறாங்க எல்லாரும். இங்க வந்திருக்கிற நோவாவும் அவரோட ஃப்ரெண்டான ஃபின்ஷும் இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப நோவாவும் ஆலியை பாக்குறாரு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்துருது. அவர் அப்படியே ஆலியும் சைட் அடிக்கிறாரு. பக்கத்துல இந்த ஃபின்ஷும் அவர் ரொம்ப பெரிய பணக்காரி, உனக்கெல்லாம் செட் ஆக மாட்டா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாலும் நோவாக்கு ஒன்னே தான் தோணுது, இவளோட நம்ம வாழ்க்கை இருந்தா சந்தோஷமா இருக்கணும்ன்றது. அங்கிருந்த ராட்டினத்துல ஆலியும் சுத்த போறாங்க. நோவாவும் போய் அந்த கம்பியை பிடிச்சி தொங்குறாரு. நீ என் கூட டேட் பண்ண ஒத்துக்கிட்டா தானே அந்த கம்பிலேருந்து குதிக்க மாட்டேன்னு அவரும் சொல்றாரு. சரி ஓகே, குதிச்சிடாதீங்கன்னு ஆலியும் சொல்றாங்க. அடுத்த நாள் நோவாவும் ஆலியை பாக்குறாரு. டேட்டிங் போலாமான்னு கேட்க, என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்கிட்ட நீ இப்படி பேசியிருப்பன்னு ஆலியும் சொல்றாங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, உனக்காக என்னென்னாலும் பண்ணலான்னு தோணுச்சு, அதனாலதான் அந்த கம்பிலேருந்து தொங்கி என் உயிரை விடுறத கூட நான் தயங்கலன்னு இவரும் சொல்றாரு. இவர் எப்படியெல்லாம் பேசுறத பார்த்துக்கிட்டு ஆனிக்கும் பிடிச்சி போகுது. அன்னைக்கு நைட்டு தேட்டருக்கு போறாங்க. தேட்டர்ல இவங்களும் படத்தெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வெளில நடந்து வராங்க. நடந்து வரும்போது ஆனி சொல்றாங்க நோவா கிட்ட, நான் என்னதான் பணக்காரியா இருந்தாலும் எனக்குன்னு பல பொறுப்புகள் இருக்குது. ஸ்விம்மிங் கிளாஸ் போகணும், பியானோ கிளாஸ் போகணும், அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு நிறைய சொல்றாங்க. அந்த நேரத்துல நோவாவும் நடு ரோட்ல போய் படுத்துக்கிறாரு. ஆலியும் கூப்பிட்டு படுக்க சொல்றாரு. இவங்களும் படுத்துக்கிட்டு வானத்தோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு கார் வருது. இவங்களும் வேகமா எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அப்ப இவங்களுக்கும் ஒரு த்ரில்லிங்கா இருக்குது. நோவாக்கு ஆலி கூட டான்ஸ் பண்ணணும்னு தோணுது. இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நோவாவும் பாட்டு போடுறாரு. அந்த பாட்டு என்னதான் மோசமா இருந்தாலும் பிடிச்சவங்க கூட இருக்கும்போது என்னதான் மோசமா பண்ணாலும் மோசமா தெரியாது இல்லையா? அதனால ஆலியும் பெருசா கண்டுக்கல. அடுத்த நாள் நோவாவை ஆலி அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. என்னதான் திடீர்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்கன்னு அதிர்ச்சி இருந்தாலும் அவரும் நார்மலா பேசுறாரு. ஆலி நோவா அப்பா கிட்ட ஒரு கிஃப்ட் பண்றாங்க. அந்த கிஃப்டும் ஆலி பண்ண டிராயிங். அது ரொம்ப பிடிச்சிருது நோவாவோட அப்பாவுக்கு. அதனாலேயே நல்லா கேஷுவலா பழகுறாங்க. அடுத்த நாள் ஆலி அவங்க அப்பா அம்மாவை நோவாவுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இவன் ஏழன்றனாலேயே இந்த விரும்பாண்டியில இந்த தாய்க்கிழ வரைக்கும் பிடிக்கல இவனை. சரி ஓகே, இந்த காதல் சீக்கிரமா முடிஞ்சிடணும்னு இவங்களும் நம்புறதுனால இவங்களும் கேஷுவல் எடுத்துக்கிறாங்க. இவங்க அப்படி நினைச்சாலும் நோவாவும் ஆலி அப்படி நினைக்கல. இவங்களும் ரொம்ப நெருங்குறாங்க. நோவா ஒரு பழைய வீட்டுக்கு ஆலியை கூப்பிட்டு போறாரு. இந்த வீட்டை நான் வாங்க போறேன், வாங்கி புதுப்பிச்சு இந்த வீட்டுல தான் தங்க போறேன், இதுதான் என்னோட ஆசைன்னு ஆலி கிட்டே சொல்றாங்க. கண்டிப்பா நடக்கும்னு ஆலியும் சொல்றாங்க. ஆலியை நோவா வீட்டுல விடும்போது ஆலியோட அப்பா அம்மாவும் ஆலியை திட்டுறாங்க. ஒரு ஏழை பையன் மேல என்ன காதல்னு கண்டபடி திட்டுறாங்க ஆலியவும். நோவாக்கு இதெல்லாம் பார்த்து கஷ்டமாயிடுது. நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு அவரும் கிளம்பிடுறாரு. ஆலியும் நான் நோவாவை தான் காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்ல அவங்க அப்பா அம்மாவும் இதெல்லாம் தப்புன்னு ஆலி கிட்ட சொல்றாங்க. ஆலியும் அவங்களோட ஃபேமிலியும் லண்டனுக்கு கிளம்பி போற மாதிரி இருந்துச்சு. இந்த பிரச்சனை வந்ததுனால உடனே கிளம்புறாங்க லண்டனுக்கு. நோவாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க ஆலியும். புது வீட்டோட அட்ரஸையும் கொடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நோவாவும் ஆலிக்கு டெய்லி ஒரு லெட்டர் போடுறாரு. 325 நாள் தினமும் ஒரு லெட்டர் போட்டோம், எந்த பதிலும் வரல ஆலி கிட்டே இருந்து. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டம்ன்றதுனால ஆர்மிக்கும் ஆள் எடுத்தாங்க. சரி, காதல தான் எதுவும் முடியல, நாட்டுக்காக வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு நோவாவும் கிளம்பி போறாரு. ஆலியும் லண்டன்ல நர்சிங் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நர்ஸா வேலை பாக்குறாங்க. ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அவரும் சொல்றாரு, நீ என்னோட லைஃப் லாங் வருவான்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணு, இல்லைன்னா என்ன சாக விட்டுருன்னு அவரும் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தோணுது இல்லையா, இது எங்கேயும் நடந்த சீன்னு. ஆமாங்க, ஆலிக்கும் நோவாவை ஞாபகத்துக்கு வருது. அதனாலவே இவங்க பேசி பழகிக்கிறாங்க. இவர் பேர் லாயட். இவர் ஆர்மியில ஒரு கமாண்டர். அதுவும் இல்லாம இவர் வீட்லயும் நல்ல வசதின்றனால ஆலியோட வீட்லயும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. நோவாவும் வாரெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததும்
அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அவங்க அப்பாவும் இவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. இந்த வீட்டை வித்து இவர் ஆசைப்பட்டார் இல்லையா, அந்த வீட்டை வாங்குறதுக்கு பணத்தை கொடுக்குறாரு இவங்க அப்பாவும். இவருக்கு கஷ்டமா இருந்தாலும் அந்த பணத்தையும் வாங்கிக்கிறாரு. அந்த புது வீட்டை ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது ஆலியும் பார்க்குறாரு நோவா. அப்போ வேக வேகமா அவங்களே பின்னாடியே ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க இன்னொருத்தரை லவ் பண்றாருன்னு தெரிஞ்ச போது இவரும் ஃபீலிங்ஸோட கிளம்பி வந்துடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே நோவாவோட அப்பாவும் இறந்துடுறாரு. நோவாவும் ஆசைப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கிறாரு. இவங்க பேர் தான் வார்த்தா. நோவாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்துலயும் கூட நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. இவங்க ஆலிக்கும் லாயடுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுது. அது ஒரு பேப்பர்ல வந்திருக்குது. அந்த பேப்பரையும் ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நோவா புது வீடு கட்டி இருக்கிறான்றது. அவ்வளவு நாள் மறந்திருந்த நோவாவை அப்பதான் ஞாபகத்துக்கு வருது ஆலிக்கும். அந்த ஞாபகமே அவங்கள ஃபீல் பண்ண வைக்குது. ஆமல்ல, நோவான்னு ஒரு பையனை காதலிச்சோம், அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு லெட்டரும் இல்ல, நம்மள நினைச்சிட்டு இருக்கிறானா என்ன ஏதுன்னு அவங்களும் பார்க்க கிளம்புறாங்க. ஆலியும் நோவா வீட்டுக்கு வர்றாங்க. ஆலியோட புது காதலை பத்தி நோவா கிட்ட பேசுறாங்க. இதெல்லாம் பிடிக்கலனாலும் நோவாவும் கடுப்போட கேட்டுக்கிறாரு. பக்கத்துல இருந்த லேக்ல போட் ரைட் போறாங்க. இவங்களும் அங்க இருந்த வாத்துங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. இப்போ கடவுள் கொடுத்த வரமா மழையும் பெஞ்சுது. காதலோட கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் ஏன் இத்தனை நாளா எனக்கு லெட்டர் போடலன்னு ஆலியும் கேட்டு சண்டை போடுறாங்க. நான் 365 நாளும் உனக்கு லெட்டர் போட்டுட்டே தான் இருந்தேன், அது உங்க அம்மா கிட்ட போய் கேளுன்னு நோவாவும் ஆலி கிட்ட சொல்றாரு. நடந்தெல்லாம் இப்பதான் ஆலிக்கும் புரியுது. அப்புறம் இவங்களோட காதலும் கண்டினியூ ஆகுது. அடுத்த நாள் மார்த்தாவும் வர்றாங்க. நோவாவும் ஆலி கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு மார்த்தாவை. இவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு. என்னதான் மார்த்தா நோவாவுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் நோவா மேல ஒரு லவ் இருந்துச்சு. இப்ப ஆலி வந்துட்டா இல்லையா, ஒரு விதமான கஷ்டத்தோடயே அவங்களும் கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் தூங்கி எதிக்கும் போது நோவாவும் ஆலிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தாரு. என்னன்னு பார்க்கும்போது ஒரு டிராயிங் போர்டு இருந்துச்சு. ஆலிக்கு டிராயிங் பண்றது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால டிராயிங் பண்ண சொல்லியிருந்தாரு. இவங்களும் டிராயிங் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே கதவு தட்டுற சத்தம். இவங்களும் போய் பார்க்கும்போது இந்த தாய் கிழவியும் வந்துருந்துச்சு. இந்த தாய் கிழவியும் ஆலியை பார்த்து திட்டுறாங்க. அப்புறம் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் இந்த வயசானவர் தான் நான் காதலிச்சேன், இவரை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா நான் கஷ்டப்பட்டிருப்பேன், கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு ஆலிக்கிட்டையும் சொல்லி அவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்க. நோவா எழுதின லெட்டர்லாம் ஆலி கிட்ட கொடுக்க நோவா எழுதின லெட்டர்லாம் எடுத்துட்டு போய் ஆலியை சண்டை போடுறாங்க. இதெல்லாம் ஒத்து வராது, நம்ம இதோட முடிச்சுக்கலான்னு கிளம்பி போறாங்க. கார்ல உட்காந்து நோவா எழுதின லெட்டர்லாம் படிச்சு பாக்குறாங்க. உங்களால முடியல. யோசிச்சாலும் ஒரு பக்கம் நோவாவையும் ரொம்ப லவ் பண்றாங்க. லாயோட கூடயும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் லாய்டுக்கு தெரிஞ்சிருக்குது. அவரும் சொல்றாரு, எனக்கு ஒரு 3 ஆப்ஷன் தருவேன், ஒண்ணு நான் நோவாவை அடிச்சு போட்டுருவேன், இல்லைன்னா நோவாவை கொலை பண்ணிடுவேன், நோவா கூட போய் சந்தோஷமா இருன்னு அவர் 3 சாய்ஸ் சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவரே சொல்றாரு, இதுல நான் எது பண்ணாலும் நோவாவுக்கு தான் ஃபேவரா இருக்கும், அதனால நீ வேற ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு என்னோட வாழ வேணாம், சந்தோஷமா இருன்னு இவரும் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆலியும் வந்து நோவா கூட சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப அந்த தாத்தாவையும் பாட்டியும் காட்டுறாங்க. கதை பிடிச்சிருந்துச்சு ஆலின்னு அந்த தாத்தாவும் கேக்குறாங்க. இந்த தாத்தாவோட பேரு தான் நோவா, இந்த பாட்டியோட பேரு ஆலி. ஆலிக்கு மெமரி லாஸ்ன்றனால நோவாவும் அடிக்கடி வந்து இந்த கதையை சொல்றாங்க. இந்த வழிகள்லாம் இருக்கிறதுனால நோவாவுக்கும் அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வந்துருது. நோவாவும் ஆலியும் சந்தோஷமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஆலிக்கு மறந்துடுது. இதை பார்த்த நோவாவுக்கும் பல ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. நோவாவான அந்த தாத்தாவும் தி நோட் புக்கையும் பார்த்துட்டு இருக்காரு. அவளுக்கு எத்தனை முறை என்ன மறந்தாலும் நான் போய் ஞாபகப்படுத்துவன்ற என்னையே அவர் இந்த புக்கை பார்த்து சந்தோஷப்படுறாரு. சரி ஒரு முறை போய் ஆலியை பார்த்துட்டு வரலான்னு அவரும் ஹாஸ்பிட்டல் வர்றாரு. இந்த நர்ஸும் போகாதீங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் பார்த்துக்கிறேன்னு இவரும் போய் ஆலி கூட படுத்து தூங்குறாரு. விடிஞ்சது நர்ஸ் வந்து பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் இறந்துருந்தாங்க. மரணத்தால கூட அந்த காதலை பிரிக்க முடியல. இதோட அந்த கதையும் முடியுது. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மிஸ்டர் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எடுத்துட்டு வர ஒவ்வொரு நல்ல மூவிஸையும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.